வணக்கம் நண்பர்களே. ஓம் கணபதியே நமக. லக்னாதிபதி எங்கிருந்தால் சிறப்பு அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். ஸோ மகரத்திலேயே லக்னாதிபதி இருக்கிறது கடும் படு சிறப்பு. 2ஆம் வீட்டில் இருந்தால் அவர் மூலத்திரிகோணம் ஆட்சி அடைவார். ஜாதகர் கொஞ்சம் வந்துட்டு எல்லா விஷயங்களும் டவுட்டு படுவார். சந்தேகம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்துலேயும் வர்றதுனால சில கெட்ட பேர்களை சந்திக்கக்கூடியதையும் போட்டு கொஞ்சம் கருமையாக இருப்பார். பணம் பயங்கர சிக்கன பேர் வழியாக வருவார். 3ஆம் வீட்டில் இருக்கிறப்போ பரவாயில்லை. 4ஆம் வீட்டில் அவர் நீசம் அப்படிங்கிற தன்மை அடைவார். அவருக்கு முறையான நீச பங்கம் கிடைக்கணும். இல்லாட்டி ஜாதகர் சுறுசுறுப்பாக இருப்பார், வேலை செய்வார். பட் அவருக்குண்டான ரிசல்ட் கிடைக்கிறதுக்குண்டான விஷயம் மட்டும் கொஞ்சம் தாமதமாக இருக்கும். 5ஆம் வீட்டில் இருக்கிறது ரொம்ப பிரமாதம். முன்னோர்கள் பூர்வீகம் வழியில் பார்த்தீங்கன்னா சில இடர்பாடுகளை சந்தித்தாலும் கடைசி காலத்தில் அவருக்கு தேவையான உதவிகள் எல்லாமே கண்டிப்பாக கிடைக்கும். 6ஆம் வீட்டில் இருக்கிறது நல்ல ஒரு வேலை, தொழில் சார்ந்த முன்னேற்றம். புதனோட வீட்டில் இருப்போ சந்தோஷமாக இருப்பார். அட் சேம் டைம் புத்திசாலித்தனம் ரொம்ப பிரகாசமாக இருக்கும். 7ஆம் வீட்டில் இருப்போ அவர் திக்பலம் அப்படிங்கிற வழியை அடிவார். பட் இருந்தாலும் உங்கள் பகை அப்படின்னு நினைப்பார். அதனால் அங்கே ஒரு குருவோட தொடர்போ இல்லாட்டி சந்திரனும் ஆட்சிப்பட்ட சந்திரனும் இருக்கும்போது இது ரொம்ப சூப்பராக வேலை செய்யும். மக்களிடையே ஒரு பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியலாக ரன் பண்ணுறவங்கள மகர லக்னத்தில் பிறந்தவங்களாக இருப்பாங்க. 8ஆம் வீட்டில் ஒரு மறையும் போது பார்த்தீங்கன்னா பகை அப்படிங்கிற நிலையம் அடைவார். அதனால் அவர் ஜாதகரை வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு, சிறைத்துறையில் வேலை செய்ய வைக்கிறது, மார்ச் வரி, அப்புறம் இந்த டாக்டர்ஸ்லேயே பிரேத பரிசோதனை போன்ற விஷயங்கள் செய்கிறதெல்லாம் கண்டிப்பாக அவர் செய்யக்கூடிய விதி அமைப்பு உண்டு. சூரியன் வீட்டில் இருந்தாலும் அப்பாவோட வீட்டில் இருக்க மகங்கிறனால அப்பாவுக்கு கீழ்பட்டு நடக்கக்கூடியவராக இருப்பார். 9ஆம் வீட்டில் இருக்கிறது ரொம்ப பிரமாதம். 10ஆம் வீட்டில் அவர் உச்சம் அப்படிங்கிற வலிமை அடைவார். இதுவும் ரொம்ப சூப்பரான அமைப்பு. இருந்தாலும் ஜாதகர் பார்த்தீங்கன்னா கடும் போராட்டத்துக்கு பிறகு 40 வயதுக்கு மேலே தான் அவருக்கு ஒளிமயமான எதிர்காலம் அப்படிங்கிறது உருவாகும். செவ்வாயோட வீட்டில் இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா பாவத்துவமாக இருந்தாலும் அவர் இராணுவம், கப்பல் படை, தரைப்படை, விமானப்படை போன்ற இதில் வேலை செய்வார். அது மூலிமா வாழ்க்கையில் அவருக்கு முன்னேற்றம்ங்கிறது குடும்பத்தை கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கும்போது தான் கண்டிப்பாக வர ஆரம்பிக்கும். தனுசு வீட்டில் இருக்கப்போ ரொம்ப பிரமாதமாக இருக்கும். பட் ஜாதகருக்கு தூக்க பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து கரெக்டாக கவனித்து போகணும். இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா லக்னத்தில் சனி பகவான் இருக்கிறதுல உழைக்க பிறந்தவர்கள். அதனால் உழைச்சிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இது சர வீடு. சரிங்களா? நன்றி.